லைஃப் வந்து ரொம்ப வியர்டானதுங்க. அதாவது எல்லாரும் அவங்கவுங்க ஹஸ்பண்டோட ஃபோட்டோவை எதில பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலா நான் என் ஹஸ்பண்டோட ஃபோட்டோ முதல்ல எப்போ பார்த்தேன் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு நாள் காலேஜ் கிளம்பிட்டு இருந்தப்போ விகடன் வந்து நான் ரெகுலராக படிப்பேன். ஸோ அப்போ வந்து 2010ஓட தமிழ்நாடு லெவல் பெஸ்ட் ஆர்ஜே அப்படின்னு சொல்லி இவரோட பேர் வந்திருந்தது. ஆக்சுவலாக அவரோட ஷோஸ் வந்து நான் ரொம்ப விரும்பி கேட்பேன். சேட்ட சேது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவரோட பேர் வந்து சேதுபதி. ஆனால் வந்து சேட்ட சேதுங்கிறது தான் ஆன் இயர் நேம். ஸோ மதுரையில் வந்து அந்த டைமில் நிறைய காலேஜ் கேர்ள்ஸ்க்கு வந்து அவரோட பெரிய ஃபேன்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்படி தான் அவரை பார்த்தேன். பரவாயில்லையே, சேட்ட சேதுக்கு வந்து தமிழ்நாடு லெவலில் பெஸ்ட் ஆர்ஜே அவார்ட் கிடச்சிருக்கே அப்படின்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேட்டிகள் அவரோட நிறைய வந்து அப்பியர் ஆகும். அதுக்கப்புறம் நானே எதிர்பார்க்கல அவரோட ஒய்ஃப் ஆவேன்னு சொல்லி. அதுதான் காலத்தோட பெரிய ஆச்சரியம், எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். யாரை எங்கே சேர்க்கணுமோ காலம் அங்கே கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது தான் எங்கள் கல்யாணமே ஒரு பெரிய கதை தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய காலேஜஸ்க்கு சீஃப் கெஸ்ட். ஆக்சுவலாக ஈஸ் அ டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன். அதே மாதிரி மீடியாவில் வந்து அவருக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது. அப்படி வந்து அவர் சாதிச்சவர் அப்படின்னு சொல்லலாம். லிம்கா புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வந்து செட் பண்ணியிருக்காரு. அப்புறம் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாமே அவரோட ஓன் முயற்சியால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பிளாக் ஷீப்போட ஹெட்டாக இருந்திருக்காரு, ரேடியோ மிர்ச்சியில் ப்ரோக்ராமிங் ஹெட்டாக இருந்திருக்காரு. அப்புறம் இப்போ எனக்கு பெரிய ஹாப்பினஸ் என்ன அப்படின்னா, அவர் வந்து துபாயில் இப்போ வந்து அவரோட வாய்ஸ் ஃபுல்லாமே வந்து யூஏஇ ஃபுல்லாக கேட்க போகுது அப்படிங்கிறதே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய ஒரு பவர்ஃபுல் நேஷன், குளோபல் லெவலில் வந்து ஒரு பவர்ஃபுல் நேஷனில் வந்து அவரோட குரல் ஒலிக்க போகுதுங்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பினஸ்.